மேடம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி சொல்றத போல அவருக்கு ஒரு பெரிய அழுத்தம் இந்த அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது. அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கறத இன்றும் பாஜக அதை தொடர்ந்து வலியுறுத்துகிறது. ஏதோ ஒரு விஷயத்தில் தாவேகாவை முடக்குவதற்கு இன்னைக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் முயற்சி பண்ணுது அப்படிங்கிறதுனால இந்த கரூர் விவகாரத்தில் ரொம்ப கூடுதலான அக்கறையையும் அனுசரணையும் அதிமுக காட்டுகிறதா மேடம்? மிக நிச்சயமா சார். இத நீங்க இதற்கு முன்னாடி பேசிய வழக்கறிஞர் என்று நினைக்கிறேன். அவர் அரித்தமேட்டிக் கால்குலேஷன்ஸ் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற 1+1 இதுக்காகத்தான் அதிமுக சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு நேரட்டிவ சொல்றாரு. ஆனா ஒரு ஹியூமானிடேரியன் கிரவுண்ட்ல மனிதாபிமான அடிப்படையில் அதிமுக இந்த விஷயத்தை அணுகுகிறது. அது மிக முக்கிய காரணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக குறிப்பாக அம்மா அவர்கள் இதே சட்டமன்றத்தில் திமுகவால் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நீங்க 89களுக்கு 7களுக்கு 8களுக்கு எல்லாம் போய் அதை பார்க்கணும். ரெண்டாவது, அந்த காலகட்டத்திலேயே அம்மா சந்தித்த விபத்து, இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஹியூமானிடேரியன் கிரவுண்ட்ல நம்ம ஒரு அதிமுகங்கிறது ஒரு பேர் இயக்கம், 54 வருடங்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு இயக்கம் என்கின்ற அடிப்படையில் அனுபவம் இல்லாத ஒரு இயக்கத்துக்கு அது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அது சப்போர்ட் பண்ணுகிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த விஷயத்த பொதுமக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதிமுக சப்போர்ட் பண்ணதுங்கிற காரணத்தினாலேயே விஜய் இன்னும் அதிக அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எந்த வகையிலங்க? ஏன் அப்படின்னீங்கன்னா, முன்னாடி விஜய் அப்படிங்கிறவர் ஒரு தனிநபராக, ஒரு தனி இயக்கமாக, தாவேகா என்கின்ற ஒரு தனி இயக்கமாக அவரு எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணின போது, அவர் முதல் முறையாக அந்த திருச்சிக்கு போன போது செப்டம்பர் 13 அவர் ஆரம்பிச்சாரு முதல் பயணத்தை நினைக்கிறேன். அப்ப அவர் அங்க போன போது உங்களுக்கு வெறும் ஒரு சின்ன இடையூறுங்கிற வகையில அவர் பேசிக்கிட்டு அந்த மைக்கை கட் பண்ணி விட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்து அதாவது செப்டம்பர்ல அவர் பயணம் செப்டம்பர் மத்தியில் ஆரம்பிக்கின்றது. செப்டம்பர் இறுதியில 3 கூட்டங்கள்ல அது அந்த கூட்டத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடையூறு, அதற்கு 41 உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாக்கப்படுகிறது என்கின்ற இடத்துலதான் அதிமுக இதை நம்ம சப்போர்ட் பண்றோம். பட் சப்போர்ட் பண்ற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, தாவேகா தனியாக நின்றது இன்னைக்கு அவங்களோட கூடுதல் பலமா அதிமுக நிக்கிறது அப்படிங்கும் போது விமர்சனங்கள் இன்னமும் காட்டமாக முன்வைக்கப்படுகின்றது விஜய் அவர்கள் மீது. மேடம், ஒரு சின்ன சந்தேகம் தான். திருச்சியில அவருடைய மைக்கு கட் பண்ணப்பட்ட போதே அதிமுக தாவேகாவை ஆதரிக்க தொடங்கி விட்டதா? கூட பக்கவலமா நிக்க தொடங்கிருச்சா? சார், விஜய் அவர்களும் இருந்த ஒரு அரசியல் இயக்கமாக ஜனநாயக ரீதியாக அவர் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார், நடத்துகிறார், அவ்வளவுதான். இதுல ஒருத்தங்களுக்கு ட்ரபிள் வருது அப்படிங்கும் போது ஒரு ஆளும் கட்சிகள் மிகப்பெரிய சவாலை அவர் எதிர்கொள்ள நேரிடும் போது அந்த இடத்துல அதிமுக போய் நிற்பது அப்படிங்கிறதையும், சட்டசபையில் தாவேகாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி எந்த எம்எல்ஏஸும் இல்லாதங்கிற இடத்துல ஒரு எதிர்கட்சியாக ஜனநாயகத்தை பண்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அதிமுக இருக்கின்றது என்ற காரணத்தாலையும் தான் இந்த சப்போர்ட்டே ஒழிய இது எனது எலக்டோரல் பாலிடிக்ஸ் அண்ட் அரித்தமேட்டிக் கால்குலேஷன் 1+1 2 இங்கிற மாதிரியான ஒரு நேரேட்டிவ் தொலைக்காட்சி விவாதங்களில் வேணாலும் அது எடுபடலாமே ஒழிய பொதுமக்களிடம் அது எடுபடாது. இல்ல எனக்கு என்னன்னா மேம், இந்த கரூர் அசம்பாவிதத்திற்கு பிறகு அதிமுக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஆதரவளிக்க தொடங்கியதா, அல்லது கரூர் திருச்சியில அவருடைய மைக்கை எல்லாம் துண்டித்து திமுக அழுத்தம் தருகிறது கூடுதலாக அப்படின்ட்டு தெரிந்த பிறகு அனுபவம் இல்லாதவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஆதரவளிக்க தொடங்கினதா? இது டிபேட்கான ஒரு क्वेश्चन இருக்குது. இல்ல நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன் மேடம், எனக்கு தெரியலையே. சார், விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கின்ற போது இம்மாதிரியான இடைஞ்சல்களை அவர் எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறது விஜய் உள்பட தாவேகா தொண்டர்கள் உள்பட பொதுமக்களுக்கும் இது தெரியும். ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கிறவர்கள் அப்படிங்கிறவங்க சொல்ல கொடுப்பாங்க, அது எந்த மாதிரியான ஒரு கட்சி அப்படிங்கறதும் பொதுமக்களுக்கு அது தெரியும். சரிங்களா? இதற்கு நான் ஒரு உதாரணம்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, தனக்கு தொல்லை கொடுக்க கூடவர் தன்னுடைய கட்சிக்காரராகவே இருந்தாலும் அவருடைய உயிருக்குமே இங்க மதிப்பு இல்லாதது அப்படிங்கிறது தான்
திரு தாக்கிருட்டன் அவரோட கொலை வழக்குல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிற போது யாரோட கொலை வழக்கு, யாரோடது மேம் வழக்கு? ராஜசேகர் சார் ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு அவங்க வீடியோ சொல்லணும் சார். கொஞ்சம் இருங்க, அவங்க ஆடியோல தான் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க மேடம், நீங்க சொல்லி முடிச்சிடலாம். தாகிருஷ்ணன் கொலை வழக்குல கொலை வழக்கு. ஓகே ஓகே ஓகே. அதுல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. அந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்த பிறகுதான் இது தோழர் லீலாவதி கொலை வழக்குல நம்ம அதுதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்த பிறகுதான் விஜய் அவர்களுக்கு வந்து மனிதாபிமான அடிப்படையில் அதிமுக என்கின்ற ஒரு பேர் இயக்கம் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சுக்கிறது. அவ்வளவுதான். இதுல வந்து வெறும் தேர்தல் கணக்குகள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஹியூமானிட்டிங்கிறத மொத்தமா அடகு வச்சுட்டு வெறும் ட்ரையா இந்த விஷயத்தை விவாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். ஓகே மேடம், இந்த உயிருக்கு ஆபத்து, அதனாலதான் அவர் அங்க போகல, போலீஸ் வந்து அனுமதி கொடுக்கல, அதனாலதான் அங்க போகல. ஏன்னா ரொம்ப வருடங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு பெரிய பார்ட்டி ஏஐஏடிஎம்கே. இப்படி வைக்கப்படக்கூடிய இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கப்படக்கூடிய இந்த விமர்சனம், அங்க போனாலே அவரை வந்து யாராச்சும் கொன்னுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க அரசியல் ரீதியாகவும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, அதனோடும் அதிமுக ஒத்து போகிறதா? சரி, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுல இருந்துதான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டியதா இருக்குது. நீங்க சட்டசபையில் அம்மாவுக்கு ஏற்பட்ட கதியை இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கின்ற அளவுக்கு, நாடாளுமன்றத்தில் அதை கோட் பண்ற அளவுக்கெல்லாம் அது போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் என்றும் பாராமல் இவ்வாறான அட்ராசிட்டிஸ் அவங்க மேல நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கும் போது நம்ம இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கிறது? அதே காலகட்டத்தில் தான் அம்மாவும் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டையும் சந்திச்சு அதில் ஏதோ ஒரு காட்ஸ் பேஸ் அவங்க அதுல இருந்து தப்பித்தார் அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் சட்டசபைக்குள்ளேயே ஒரு சபாநாயகருக்கு ஏற்படுகின்ற ஒரு இழிவு, அது ஒரு எஸ்சி சபாநாயகருக்கு ஏற்படுகின்ற இழிவு, இந்த மாதிரி நம்ம வந்து எங்க இருந்தோம்னா ஆக்ஷன்ஸ்ல இருந்துதான் இவர்களுடைய செயல்பாடுகள் இவர்களுடைய வழிமுறைகள் எப்படி இருக்குங்கன்றதே நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ அதனால இவர்கள் இன்னைக்கு வந்து இல்ல போகல, நாங்க அப்படி எல்லாம் இல்ல, நாங்கள் இப்படி எல்லாம் இல்ல, நாங்கள் வன்முறையை ஆதரிக்கிறவர்கள் இல்ல, நாங்க ரொம்ப டீசென்ட் அப்படின்லாம் சொல்லலாம். பட் இவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் எல்லாம் மக்கள் இப்படி யோசிப்பதற்கான ஒரு பாதையை இவர்களே தான் உருவாக்கி கொடுக்கிறார்கள். அந்த இடத்துல தான் விஜய் அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பில்லை என்ற சொற்றர்கள் எல்லாம் வெளியே வருகின்றன. ஓகே ஓகே மேடம். மேடம் நாச்சியால் சுகந்தி மேடம், மேடம் ஒரு 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 சதி கோட்பாடுகளை எல்லாம் சொல்லப்பட்டது இல்லையா இந்த 41 பேருடைய இறப்புக்கு பிறகு? அது இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பொதுத்தளத்தில் சொன்னதுதான். சட்டபூர்வமாக இன்றைய தேதி வரை அதை நீதிமன்றத்தில் தாவேக தரப்பில் இன்று வரை சொல்லப்படல. சரியா? இது வந்து விசாரணைக்கு போயிடுச்சு. விசாரணையில வந்து சம்மன் கொடுத்திருக்காங்க. அவங்க அங்க சொல்லுவாங்களான்ட்டு எங்களுக்கு தெரியல. இன்றும் கூட நீங்க வந்து நான் வந்து நயினார் நாகேந்திரன் சொன்னதை குறிப்பிட்டு பேசும்போது கடந்த கால நிகழ்வுகள் இருக்கு, அதனால இப்படியான ஒரு சந்தேகங்களையும் அச்சத்தையும் எழுப்பலாம், அதனால் அதிமுக கூட இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இன்னும் இது வந்து ஒரு பெரிய சதியின் விளைவுதான் அப்படிங்கறதுல இன்னும் உறுதியாக இருக்கிறதா அதிமுக? சார், இதுல 2 விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி துரைபாண்டியன் சார் ஒரு விஷயத்த திரும்ப குறுக்கிட வேண்டாம் சார், அவங்க மேடம் பேசுறது குறுக்கிட வேண்டாம். நான் இந்த விஷயத்த சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் குறுக்கிட்டா நல்லது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் திரும்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம், விஜய் அவர்கள் பொது அங்க மக்களை பாதிக்கப்பட்ட அந்த 47 குடும்பங்களையும் சந்தித்திருக்கணும். மிக நியாயமான பேச்சு. ஒரு அரசியல் கட்சி ஒரு முறை கூட ஆட்சியில் உட்காராத ஒரு கட்சி நம்ம வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு அரசாங்கம் ஆணவ கொலையில் படுகொலையான ஒரு குடும்பத்தை அவர் அதே தூத்துக்குடிக்கு, நெல்லையை தாண்டிதான் தூத்துக்குடிக்கு செல்கிறார். அப்பொழுது செல்ல முடியாமல், அந்த குடும்பத்தை நேரில் பார்க்க முடியாமல், தன்னுடைய தலைமை செயலகத்துக்கு சென்னைக்கு வரவழைத்து, எங்கு நெல்லையில் இருந்து சென்னைக்கு வரவழைத்து ஒரு அரசாங்கம்
இவ்வளவு ஹியூமானிட்டியோட நடந்துக்கும் போது ஒரு பட்டிங் பார்ட்டி, ஒரு பட்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி, வளரும் ஒரு அரசியல் கட்சி இப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கமாக முதல்வர் எப்படி நடந்து கொண்டார் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திட்ட அப்படிங்கறதையும் பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரிங்களா? ரெண்டாவது நீங்க வந்து கேட்டீங்க இந்த சதி கோட்பாடு அப்படிங்கிற இடத்துல இன்னும் அதிமுக நின்று கொண்டுதான் இருக்கிறதா அப்படிங்கிற இடத்துல சார் இது வந்து சதி இருக்குதா இல்லையா அப்படிங்கறது சிபிஐ வந்து விசாரிச்சு சொல்லும். சரிங்களா? இலங்கைக்கு கோர்ட்டுக்கு அது கேஸ் போயிடுச்சு, நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்ற போது அது குறித்து நாம வந்து நிறைய யூகங்களை எழுப்புவது சரியாக இருக்குமான்னு தெரியல. அரவிந்த் சார் ஒரு நிமிஷம் சார், அவங்க பேசி முடிச்சுட்டு சார். மேடம் என்னன்னா இதுக்கு வந்து முன்கூட்டியே அனுமதி கொடுத்திருந்தால் இப்படி நடந்திருக்காது அப்படிங்கறதெல்லாம் இன்றும் சொல்லப்படுகிறது. மேடம் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார். ஆமா, இன்றும் சொல்லப்படுகிறது. உங்களோட வீடியோ எகைன் ஃப்ரீஸ் ஆயிருச்சு மேடம். இன்றும் சொல்லப்படுகிறது. ஆனா உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னா 27ஆம் தேதி தான் அந்த வந்து அந்த நிகழ்ச்சிக்கு கரூர்ல அவருடைய பிரச்சாரம் நடக்குதுங்க. உண்மையில தாவேகா தரப்பில் அனுமதி கோரி கரூர்ல பிரச்சாரம் பண்றோம் அனுமதி கோரி விண்ணப்பம் கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் கொடுத்த தேதி 25/9 தான் கொடுத்திருக்காங்க. அதாவது 25/9 மத்தியானத்துக்கு மேலதான் அவங்க கொடுக்குறாங்க. 26ஆம் தேதி அனுமதி கொடுத்துறாங்க. 27ஆம் தேதி இவர்கள் வந்து அங்க வந்து பிரச்சாரத்தை மக்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இது எப்படி முன்கூட்டியே அனுமதி கொடுத்திருந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் வைக்கிறாங்க. அதனோட எல்லாம் அதிமுக ஒத்து போகிறதாங்கிறது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தேகமே. அதாவது நீங்க வந்து இந்த வழக்கோட கிடையாது மேம், நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது மேடம். நான் சம்பவத்தோடு இணைத்து தான் சொல்றேன், ஆவணத்தோடு சொல்றேன். நான் வந்து என்னன்னா அந்த ஹோல் இது ஒரு மேக்ரோஸ்கோபிக்கா நான் இதை பாக்குறேன். இதை நான் மேக்ரோஸ்கோபிக்கா பாக்குறேன். நீங்க வந்து லைன் பை லைன் இது இப்படியா அப்படியான்னு பார்க்கும்போது இப்ப சில கேள்விகளை நானும் எழுப்புறேன் சார். அதாவது உங்க காவல்துறையில எஸ்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு முறையும் இவ்வளவு கூட்டம் கூடும், அது பாக்ஸா பிரிச்சு இந்த பாக்ஸ்ல இவ்வளவு பேர் இருக்கணும் அவ்வளவு பேர் இருக்கணுங்கிற ஒரு செயல்முறை திட்டம் இருக்கின்ற போது அது இவ்வளவு கூட்டம் வருதுங்கிறத ஒவ்வொரு செகண்டும் நீங்க அங்க வந்து உங்களுடைய உயர் அதிகாரிக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கின்ற போது உயர் அதிகாரிகளுக்கு இந்த செய்தி போனதா, அவர்கள்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க என்ன செய்தீர்கள் அப்படிங்கிற கேள்வியை நாளைக்கு நீதிமன்றம் எழுப்பினால் அதற்கு தகுந்த பதில் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறதா, இந்த காவல்துறையிடம் இருக்கிறதா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்ப என்ன உங்களுக்கு வந்து 2005லயே 2016ல சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ், ஒரு பெரிய கூட்ட நெரிசலை நீங்கள் எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல் நெறிமுறையை கொடுத்திருக்கிறது. அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைப்படிதான் இந்த கரூர் கூட்டம் உண்மையிலேயுமே நடத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு இன்ன வரைக்கும் போலீஸ் தரப்பில் இருந்தோ இல்லது இந்த போலீஸ் துறைக்கு மினிஸ்டரான முதல் அவர்களோ எங்காவது ஓரிடத்தில் ஈவன் சட்டமன்றத்தில் அதற்கான பதிலை சொல்லியிருக்கிறாரா? சட்டமன்றத்தில் ஒரு ஆளும் கட்சியின் தலைவராகவும் ஒரு முதல்வராகவும் ஆட்சினா என்னன்னே தெரியாத ஒருவர் மீது நீங்க 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்க தம்பி, அதனால உங்க மேலதான் தப்புன்னு சொல்லி நீங்க அங்க பழிய போடும் போது அதே தாவேக்காரர்கள் நான் வந்தது தப்புன்னு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் சார், ஆனால் ஒரு அரசாங்கமாக என்னுடைய இது அரசியலமைப்பு சட்டம் சொல்கின்றபடி அரசியலமைப்பு சட்டம் 16 பிரிவிடு எனக்கு நீங்க உரிய பாதுகாப்பை கூட்டம் கூடும் போது கூட்ட மேலாண்மையை செய்து நீங்கள் என் உயிருக்கு பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாவேக்காவும் இவர்கள் இந்த திமுக பாஷையில் சொன்னால் ஒவ்வொரு தாவேக்கா தற்குறியும் கேள்வி கேட்க போனால் அந்த கேள்விக்கு நீங்க லீகலாவோ ஒரு ஹியூமானிட்டேரியனோடையும் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு ஹியூமானிட்டியோட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? லீகலாவும் உங்கள்கிட்ட பதில் கிடையாது, ஒரு ஹியூமானிட்டியாவும் உங்கள்கிட்ட பதில் கிடையாது. அப்படிங்கும் போது நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 41 உயிர்களை நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில ஃபர்ஸ்ட் அணுகுங்க. இவங்க தப்பு அவங்க தப்புன்னு தப்ப வந்து தாவேக்கா மேல போக்கி போடுறதுக்கு தான் ஒரு அரசாங்கம் அப்படின்னால் அப்பொழுது உங்களுக்கு அரசாங்கம் என்பதை ஒரு வெறும் என்ன ஒரு 50,000 பேர் கூடின கூட்டத்தை நடத்துவதற்கான எபிலிட்டி கூட இல்ல. அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்சியை தருகிறோம் இதுவும் கிடையாது.
சுகந்தி மேடம், கூட்டத்தை அரசாங்கம் நடத்தல முதல்ல. சார், கூட்டம் அரசாங்கம் நடத்தவில்லை. ஆனால் யார் கூட்டம் நடத்தினாலும், எவர் கூட்டம் நடத்தினாலும் அந்த கூட்டத்தில் வருகிறவர்கள் வீடு போய் சேர்க்கின்ற வரை அந்த கூட்டத்துல உரிய பாதுகாப்பு தரணுங்கிறது தான் 2014 மத்திய அரசு உங்களுக்கு கொடுத்த வழிகாட்டுதல் நெறிமுறையில் இருக்கின்ற விஷயங்கள். ஊடகங்கள் ஏன் இந்த கேள்வியை விஜய் மீது ஓகே ஓகே மேடம்.